ஒரு தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்றது கேள்வியே இல்லன்றாரு. There is no question in the matter of honoring the parents. பாருங்க, சில நேரத்துல யாராவது வருவாங்க கிட்ட வந்து சொல்லும்போது, sometimes when people come to speak to pastor, நான் அந்த பிள்ளைங்களை கூப்பிடுவேன்ப்பா, ஏ அப்பா அம்மாவை நீ பாத்துக்கலையா, and pastor will call the children and say, why you are not taking. சொல்லுவாங்க, நீங்க இத கேட்கணும் பாஸ்டர். Then they will say, you should listen to ஆனா this. இது இங்க என்னன்னா கர்த்தர் அந்த ஆப்ஷனே கொடுக்கல. See, God is not giving the option at all. கர்த்தர் ஒண்ணே ஒண்ணு தான் கொடுக்குறாரு. Only one thing. நீ உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. You shall honor your father and mother. இல்ல உங்களுக்கு தெரியாது. I don't know. அது அங்க கர்த்தர் வந்து அதை கேட்கவே இல்லங்க. See, God is not even. நீ எந்த விளக்க உரையும் எனக்கு தராத. I don't have to describe it. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். You don't know pastor. எங்க அப்பாவை பத்தி தெரியாது. You know about my father. எங்க அம்மாவை பத்தி தெரியாது. You know about my mother. அவங்கள பத்தி உங்களுக்கு புரியாது. You don't understand about them. நான் சொல்றேன். Let me tell you. உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா வாழணும். Your family should be a blessed. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். You need to honor your father and mother. சில நேரத்துல எப்படி நினைக்கலாம், மாமியார் மாமனார் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பொருந்தும் இது. Certain time you can take it father-in-law or mother-in-law, for both of them it is. இது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பொருந்தும். For both of them. இல்லங்க, இது புரிஞ்சிக்க முடியாது பாஸ்டர். I can't understand this pastor. அப்படினா கடவுளுடைய ஆசீர்வாதமே உன் மேல வராது. Then you won't get any blessings of the Lord. இங்க கர்த்தர் உனக்கு ஆப்ஷனே கொடுக்கல. God is not giving any option. நான் சொன்னா நீ ஆமென் என்று சொல்ல கடவாய். It's a commandment to say amen. சில நேரத்துல இத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாஸ்டர். I will explain it pastor. புரியாது பாஸ்டர். You won't understand. அவங்க எப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துனாங்க பாஸ்டர். How they have been difficult. இல்ல அது உனக்கு எக்ஸ்பிளனேஷன் இடமே இல்ல. There is no explanation. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? How many of you can understand? சில நேரத்துல நீங்க போய் இத நீ வந்து கர்த்தாவே ஆசீர்வதினா ஆண்டவர் சொல்வார், முதல்ல அந்த சாபம்ன்ற வேர் உன்கிட்ட படகுதுன்னுவாரு. When you say Lord bless me, God says that there is a root of curse in you. சின்ன விஷயம் நினைக்காதீங்க. Don't think it's a smaller thing. உங்களுடைய மலை போல இருக்கிற ஆசீர்வாதம் அந்த சின்ன காரியம் தான் உங்க குடும்பத்தை தடுக்குதுங்க. The mountain like blessings is stopped and hindered by a small curse. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். I am in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? You know how the person in Christ will be? உயிர் பிரியும்போது கூட, even when his life goes away, மரியாதை இன்னொருத்தங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு போனார். he gave his mother Mary to another hands. அதுமே நான் சொன்னது விளங்குது. How many of you understood? அவர் ஒப்பு கொடுத்துட்டு போனார். கடைசி நிமிஷம் உயிர் போகுதுங்க. He committed Mary to other hands. அங்க அன்பு சீஷன் சொல்லப்படுகிற யோவான் நிக்கிறான். Beloved disciple John is standing. எல்லாரிடயும் கொடுக்கல. Not with others. அவன் பேர் அன்பான சீஷன். He is the one God pleased. அவங்கிட்ட கொடுக்கறாரு. He gives to him. என்ன மத்தவங்க எப்படி பாத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. He is not aware how others will அதோ take உன் தாய்ன்றாரு. He says behold your மகன்ன்றாரு. behold your son. அதுமே நான் சொன்னது விளங்குது. How many of you understand? Hallelujah. Hallelujah. நான் சொல்ற ரொம்ப அன்பா சொல்றேன். Let me tell you in love. நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல. Not only for ஆன்லைன்ல பாக்குறவங்க மாத்திரமல்ல. Even not only for ஒரு கிறிஸ்துவ சபைக்கு சொல்றேன். For every Christian church. ஒரு தாயின் தகப்பனையும் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னா நீ கடன் பண்ணணும். If God says you need to honor your father and mother. ஆமென் என்று சொல்ல கடவுள். Amen. நாங்க ஆர்கியூவே கிடையாது.